தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் இது ரொம்ப மோசமாக தினம் தினம் நம்ம பத்திரிகை செய்தியில் பார்த்துட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கு. மதுராந்தகத்தை சேர்ந்த 14 வயது சிறுமியை பார்த்தீங்கன்னா 7 நபர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஞ்சட்டி அருகே உள்ள ஜேசுராயபுரத்தில் திமுக இளைஞரணி செயலாளர் கலைஞர் என்கிற பெரிய நாயகம் என்ன பண்றாருன்னா, ஒரு 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து அந்த குழந்தை அந்த உள்காயங்களால இறந்து போகுது. கவுண்டம்பாளையம் மாநகராட்சி பள்ளி மிடில் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல மதிய உணவு சாப்பிட்ட 43 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லி கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆயிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உணவுல பார்த்தீங்கன்னா பள்ளி இறந்து கிடந்துதான் சொல்றாங்க. அனுப்பப்பட்டதா சொல்லப்படுறது. அவருமே ட்விட்டர் மூலமா தெரிஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னா, மார்ச் 17ஆம் தேதி அவர் டெல்லி சிபிஐ முன்னாடி ஆஜராக போறதாகவும், அது சம்மனுக்கு ஆன்சர் அவங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் சொல்ல போறதா சொல்லுது. சம்மன் கொடுத்துருக்காங்க. நேரில் நான் போறேன், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதில கொடுப்பேன். வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. இன்று கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் சமூக குற்றங்கள் மற்றும் அரசியல் களத்தில் நடக்கும் நிகழ்வுகள், இதை பற்றி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம் விவாதிக்கிறோம். குறிப்பாக இன்று மூத்த வழக்கறிஞர் திரு AP சூரியபிரகாசம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு மதுராந்தகத்தை சேர்ந்த சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டது மற்றும் கிருஷ்ணகிரியில் 2.5 வயது குழந்தை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது மற்றும் கவுண்டம்பாளையம் மாநகராட்சி பள்ளி குழந்தைகள் மதிய உணவு உண்டதில் பள்ளி விழுந்து சாப்பிட்ட உணவு நச்சுத்தன்மை வாய்ந்ததாக உள்ளதை பற்றியும், செந்தில் பாலாஜிக்கு CBI சமன் அனுப்பியது பற்றியும், திமுக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு பிரச்சனைகளை பற்றியும் விவாதிக்க வைக்கிறோம். இதெல்லாம் பத்தி சொல்றதுக்கு நம்ம கூட இருக்கிறாரு அரசியல் வல்லுநர் ஹரிகிருஷ்ணன் சார். வாங்க அவர்கிட்ட இதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். மதுராந்தகத்துல 14 வயது சிறுமிக்கு இழைக்கப்பட்ட கொடூரம் மற்றும் கிருஷ்ணகிரியில் 2.5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் என அடுத்தடுத்து நடக்கும் பாலியல் அத்துமீறலை சுட்டிக்காட்டி மூத்த வழக்கறிஞர் திரு AP சூரியபிரகாசம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளார். இந்த விவாகரத்தில் நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணை நடத்த வேண்டியது கட்டாயம் என்ன சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அதாவது தமிழகத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் அது ரொம்ப மோசமா தினம் தினம் நம்ம பத்திரிகை செய்தியில பார்த்துட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கடுமையா சீரடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தமிழகமே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையா தான் தோணுது. சோ என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூத்த வழக்கறிஞர் பாத்தீங்கன்னா AP சூரியபிரகாசம் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி இருக்காரு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுராந்தகத்தை சேர்ந்த 14 வயது சிறுமியை பாத்தீங்கன்னா 7 நபர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க கூடிய ஒரு விஷயங்க இது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறுமி பாத்தீங்கன்னா தன் ஆண் நண்பரோடு 17 வயது மதிக்கத்தக்க ஆண் நண்பர் அண்ட் 16 வயது மதிக்கத்தக்க பெண், இந்த 14 வயது மதிக்கத்தக்க இந்த பெண் 3 பேருமே என்ன பண்றாங்க, தாம்பரத்துல இருந்து சென்னை மெரினா பீச் போறாங்க. அங்க சுத்தி பாக்குறாங்க. சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் இந்த ஆண் நண்பர் வீடு பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க 3 பேரும் ட்ரிபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா மதுராந்தகத்தை நோக்கி போறாங்க. போகும்போது செங்கல்பட்டு பகுதியில தாண்டரவன் தேவத்தூர் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. இந்த வில்லேஜ் கிட்ட போகும்போது 2 முகம் அறியாத நபர்கள், அதை யார் என்று தெரியாத நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க போறவங்க அவங்களுக்கு காம எண்ணம் தோன்றி இருக்கு. ஏன்னா பெரியவங்க இல்ல இல்லையா, அதனால அந்த வண்டியை வேகமா துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. துரத்த ஆரம்பிக்கும் போது பயந்து அந்த பையன் 16 வயது சிறுவன் என்ன பண்றான்னா, வேகமா வண்டி ஓட்டும் போது ஒரு ஸ்டேஜில அந்த குழந்தையால பேலன்ஸ் தாங்க முடியாம
தெரியாம விழும்போது வந்து பாத்தீங்கன்னா பயத்துல அந்த 17 வயது பையனும் 16 வயது மதிக்கத்தக்க சிறுமியும் 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. இப்போ இந்த 16 வயது குழந்தை கொஞ்சம் பலத்தா அடிபட்டதுனால குழந்தையால மூவ் பண்ண முடியாததுனால அங்கேயே விழுந்துருது. சோ இத பின்னாடி வந்த பையன் 2 பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைய அருகில் உள்ள ஏரி பகுதிக்கு வந்து கூட்டிட்டு போய் மாறி மாறி கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. பண்ணிட்டு அந்த 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா முடியாம செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு அட்மிட் ஆகுது. விஷயத்தை அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போது மருத்துவமனையில சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இன்று வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைச்சு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தரை அரெஸ்ட் பண்றாங்க. பாலாஜி, அதாவது பாலாஜி என்கிற காக்காத்தோப்பு பாலாஜி, இவன் வந்து ஆவடி பகுதியை சேர்ந்தவன். அவன் கூட அவன் கூட்டாளி தர்மன் அப்படின்னு சொல்றாங்க. அவனையும் இப்ப பிடிச்சிட்டாதான் சொல்றாங்க. இவங்க 2 பேரையும் தனியா ஒரு பிளேஸ்ல வச்சு விசாரணை பண்றாங்க. சோ விசாரணையில வந்து என்னன்றது தெரிய வரும். சோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு நம்ம வந்து தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சந்தி சிரிக்குது. கடந்த 5 வருட ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. செயின் பறிக்கிறாங்க, வழிப்பறி பண்றாங்க. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமா இருக்கும்போது இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தமிழக முதல்வர் வந்து நாளொரு வண்ணம் பொழுது வரும் மேனியமா வந்து ஒவ்வொரு விளம்பரத்தையும் நான் ஆட்சி இப்படி பண்றேன்னு போட்டோ ஷூட் நடத்திட்டே இருக்காரு. சோ தமிழக மக்களை பத்தியே கவலை இல்லை. அவர் என்னன்னா தான் வந்து சிறப்பா ஆட்சி செய்யறன்னு ஒரு பர்செப்ஷன் ரெடி பண்றதுக்கும் ஒரு நரேட்டிவையே செட் பண்ணிட்டு இருக்கிறதுக்குமே காலத்தை அதிகமா செலவழிக்கிறாரு. நாட்டு மக்களை பத்தி சிந்திக்கிற அளவுக்கு அவருக்கு நேரம் இருக்கிறதா இல்லையோ அவருக்கு வந்து சுத்தமா அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றதுதான் ஒரு வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில வந்து பாத்தீங்கன்னா அதே போல இன்னொரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஞ்சட்டி அருகே உள்ள ஜேசுராயபுரத்தில் வந்து திமுக இளைஞரணி செயலாளர் கலைஞர் என்கிற பெரிய நாயகம் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு 2.5 வயசு குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அந்த குழந்தை அந்த உள்காயங்களால இறந்து போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் தெரியுது. எப்படி இந்த குழந்தை கிட்ட இந்த நபர் அணுகியிருக்காருன்னா அவர் தாயோட ஏற்பட்ட பழக்க வழக்கத்துல அந்த வீட்டுக்கு ரெகுலரா போறாரு. அந்த போகும்போது தாய் இல்லாத நேரத்துல இந்த வேலையை செய்து அந்த குழந்தையும் இறந்துருது. இவரை இப்ப போக்சோல வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த 2 வழக்கையும் சுட்டிக்காட்டிதான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு AP சூரியபிரகாசம் மூத்த வழக்கறிஞர் வந்து அப்ரோச் பண்றாரு. எதுக்காகனா இதை நீங்களே சுயமூட்டவா வழக்கை வந்து பதிவு பண்ணி இந்த வழக்கை வந்து உங்க மேற்பார்வையில வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகிறாரு. அதுக்கு உயர்நீதிமன்றத்தின் வந்து தலைமை நீதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா நீதியரசர் சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதியரசர் G அருள்முருகன் அவங்க முன்னாடி வருது. சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இது ஒரு பொதுநல வழக்கா நீங்க பதிவு செய்வீங்கன்னா நாங்க இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா அரசாங்கம் காவல்துறையை கண்காணித்து கொண்டிருக்கிற, அதாவது காவல்துறையோட டிபார்ட்மெண்ட்டை வச்சிருக்கிற தமிழக முதல்வர் அவருக்கு நாங்க சொல்ற ஒரு வேண்டுகோள், காவலர்கள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்கிறார்களா என்று நிரந்தர டிஜிபியை நியமித்து இது வந்து பல முறை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இதை கோடிட்டு காட்டுறாங்க. இது வரைக்கும் தமிழகத்துல நிரந்தர டிஜிபியே இல்ல அப்படின்னு. சோ நிரந்தர டிஜிபியை நியமிக்கணும். காவலர்கள் சில கரெக்டான முறையில ரோந்து பணிக்கு செல்றாங்களா, சட்டம் ஒழுங்க பேணி காக்கிறார்களா என்பதை வந்து பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு சொல்றோம். ஏன்னா நீங்க சிறப்பா ஆட்சி செய்றீங்களா இல்லையான்றது இந்த மாதிரி விஷயங்கள்லயே ஒரு எக்ஸாம்பிளா தெரியுது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதுக்கிடையவே இன்னொரு விஷயம் நடந்திருக்கு சார். கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவில் பள்ளி விழுந்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? ரொம்ப வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையம் மாநகராட்சி பள்ளி மிடில் ஸ்கூல் ஒன்று இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து மதிய உணவு சாப்பிட்ட 43 குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லி கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அட்மிட் ஆயிருக்காங்க. இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உணவுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி இறந்து கிடந்ததா சொல்றாங்க. அது ஒரு குழந்தை பார்த்ததாகவும் அந்த குழந்தை சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டதா உடனே அவசர சிகிச்சை பிரிவுல கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. சோ இதெல்லாம் என்ன அப்படி நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இதை கவனித்துக் கொண்டிருக்கும், அதாவது சத்துணவு அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்களோட அதிகாரிகளை, அதாவது இந்த சத்துணவு ஊழியர்களின் மேல் அதிகாரிகளை வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா வந்து செக்கிங் போகணும். ஒவ்வொரு ஸ்கூல்லயும் போயிட்டு செக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கிச்சன்ல இருக்கிற எவ்வளவு கிளீனா இருக்கு அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணணும். சோ இதெல்லாம் என்ஷூர் பண்ணாம எவ்வளவு வருமானத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிதான் இன்றைய அரசு அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி இருக்காங்க. சோ குறிப்பா திமுக அமைச்சர்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து ஊழல் செய்யலாம், எப்படி வந்து பணத்தை லூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க குழந்தைகளோட உயிரை பத்தி யாருமே
பெருசா வந்து அக்கறை செலுத்துறது இல்ல. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நடந்துச்சு. இப்ப மத்த ஸ்கூல்ல எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்க போறது இல்ல. அங்கேயும் பல பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ ரேண்டம் செக்கிங் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டே இருக்கணும். அது போக வந்து இந்த மாதிரி வந்து கிச்சன்லாம் கிளீனா இருக்கா, இவங்க வாங்குற பொருள் எல்லாம் சுத்தமான பொருளா இருக்கா, காய்கறிகளா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் சுத்தமான பொருளா கொடுக்குறோமான்றத என்ஷூர் பண்ணணும். இன்னைக்கு பாருங்க பல்லி செத்து போனதா சொல்லி குழந்தைங்க இன்னைக்கு வாந்தி பேதி மயக்கம் இப்படிலாம் இருக்கு. ஸோ காட் கிரேஸ் என்ன அப்படின்னா எந்த குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் சீரியஸா இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இதை மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. சில குழந்தைங்களை மட்டும்தான் தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதுல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதவித்து போயிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. அங்க எல்லாரும் கண்டிப்பாங்க ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் எதுக்காக ஸ்கூல் அனுப்புறோம், நம்ம பிள்ளைங்க நல்லா வரணும், சமூகத்துல ஒழுக்கமா இருக்கணும், ஒரு நல்ல பொசிஷன் வரணும்னு நினைக்கிறாங்க. அரசாங்கம் வந்து நான் வந்து மதிய உணவு கொடுக்குறேன், காலை உணவு கொடுக்குறேன், இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி நம்ம முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் நடத்துறாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சண்டேக்கு ஒரு ஸ்கூலுக்குள்ள போற மாதிரி, எந்த ஸ்கூல் சண்டேல செயல்படுதுன்னு எனக்கு தெரியல, ஒரு ஸ்கூலுக்குள்ள போற மாதிரி ஒரு போட்டோ ஷூட் நடத்திட்டு அதை வந்து விளம்பரமா போட்டுட்டு இருக்காங்க. சோ இது எங்க போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு விளம்பர பிரியர் அப்படின்றது தெரியுது. சோ மாடல் ஷூட்டா கிளாஸ் போட்டுக்கிட்டு பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இவர் போறதை வந்து எதிர்பார்த்த அந்த டீச்சர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டோ ஷூட் எடுக்கிறத தவிர்த்துட்டு உண்மையா இருங்க முதல்வர் அவர்களே, நிச்சயமா நீங்க திருப்பி ஜெயிக்கலாம். சோ பொய்யாவும் விளம்பரத்துக்காகவே பல கோடி செலவு பண்ற தமிழ்நாடு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் மூலியமாவும் டிவி மூலியமாவும் சோசியல் மீடியா மூலியமாவும் வந்து பாத்தீங்கன்னா விளம்பரத்தை கொடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 2025 அண்ட் 26 கிட்டத்தட்ட 180 கோடியில இருந்து 220 கோடி வந்து செலவு செய்திருக்காங்க. சரிங்களா? இதே 24-25 180 கோடியில இருந்து சுமார் 170 கோடி வரைக்கும் செலவு செய்தா சொல்லப்படுது. 21 இருந்து 24 ஆண்டு அந்த ரெண்டு ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா 120 கோடியில இருந்து 180 கோடி செலவு செய்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆரம்பத்துல அவங்க செலவு செய்த வந்து ரொம்ப கம்மி, போக போக எலெக்ஷன் வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட செலவு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 180 கோடியில இருந்து 220 கோடி வரைக்கும் செலவு செய்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு தன்னை விளம்பரப்படுத்துறதுக்கு இருக்கிறது பணம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு ஊழியர்களா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், சம வேலை சம ஊதியம் சொல்லி ஆசிரியர்களா இருக்கட்டும், இன்னைக்கு ஒவ்வொரு அரசு ஊழியர்களா இருக்கட்டும் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. கேட்டா தமிழ்நாடோட பட்ஜெட்ல பணம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. எலெக்ஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டு அந்த திட்டத்தை விளம்பரப்படுத்துறாரு. அதுக்காக செலவு செய்யறதுக்கு பணம் இருக்கு. ஆனா அரசு ஊழியர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, ரோட்ல இறங்கி போராடுறாங்க. இவங்களுக்கு கஜானால பணம் இல்ல, தொடச்சி வச்சிருக்காரு. சுமார் 10 லட்சம் கோடி இது வரைக்கும் தமிழக அரசு வந்து உலக வங்கியில இருந்து கடன் வாங்கினதா சொல்லப்படுது இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் செலவு பண்றதை விட்டுட்டு ஒவ்வொரு துறையும் சரியா அந்த அமைச்சர்கள் வேலை செய்யறாங்களா நீங்க பார்க்கணும். இன்னைக்கு குழந்தைங்களோட உயிர் இன்னைக்கு எதுவும் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம். பட் இதெல்லாம் எப்படி வந்து பாதுகாக்கலாம், அதுக்கு சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அந்த வழிமுறைகளை நம்ம சொல்லலாம். அந்தந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியர்களும் துணை தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த ஃபுட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம அந்த ஃபுட்டு கரெக்டா இருக்கா, டேஸ்டா இருக்கா, குழந்தைங்களுக்கு கொடுக்குற வந்து ஃபுட்டு நல்லா இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். இன்னைக்கு இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்க குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு அரசாங்க ஸ்கூல்ல படிச்சா நீங்க இப்படிதான் மெத்தனமா இருப்பீங்களா அப்படின்னு உங்களே சுய பரிசோதனை செய்துக்குங்க. நீங்க சத்துணவுக்குள்ள கூடத்துக்கு போயிட்டு கிச்சன்ல போயிட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க. சோ அது போக ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்காக அலோகேட் பண்ண
பண்ற பணத்துல பூச்சிக்கொல்லி மருந்து, அதாவது பெஸ்ட் கண்ட்ரோல வச்சு நீங்க வந்து மருந்து அடிச்சு எல்லா பூச்சியும் செத்துடுச்சா கிளீனா இருக்கான்னு என்ஷூர் பண்ணுங்க. அது போக வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எப்படி வந்து ஹோட்டலுக்கு எல்லாம் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க இல்லையா, அவங்க பழைய உணவு வச்சிருக்காங்களா, கெட்டு போன பொருள் வச்சிருக்காங்களா, அதே போல இந்த மாதிரி சத்துணவு கூடத்துக்கு வரலாம். இப்படி வந்து கடுமையான சில விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மெமோ கொடுங்க. சோ இப்படி நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கும். அரசாங்க பள்ளியை தேடி நிறைய பேர் பேரண்ட்ஸ் வருவாங்க, பிரைவேட் ஸ்கூல்ல நாடி போக மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து பார்த்து பண்ணுங்க. நிச்சயமா அது எந்த அரசாங்கம், திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், நிச்சயமா இது யார் வந்தாலும் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி சிறப்பா ஆட்சி கொடுத்தீங்கன்னா நீங்க தான் தொடர்ந்து வர போறீங்க. அதுல என்ன டவுட் இருக்கு சார்? அரசியல்ல பரபரப்பா போயிட்டு இருக்க விஷயம் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மற்றும் தற்போதைய கரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது அப்படின்றது உண்மையான விஷயமா சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமாம், கண்டிப்பா வந்து உண்மைதான். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மன் அனுப்பப்பட்டதா சொல்லப்படுறது. அவருமே வந்து ட்விட்டர் மூலமா அதை தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, மார்ச் 17ஆம் தேதி அவர் டெல்லி சிபிஐ முன்னாடி ஆஜராக போறதாகவும், அது சம்மனுக்கு வந்து ஆன்சர், அவங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் சொல்ல போறதா சொல்றது. சம்மன் கொடுத்துருக்காங்க, நேரில் நான் போகிறேன், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதிலை கொடுப்பேன். அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான கேள்விகள் வருது, எந்த அடிப்படையில் சம்மன் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 27, 2025ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க தேர்தல் பரப்புரையில போகும்போது அந்த இடத்துல ஒரு துயர சம்பவம், இடிபாடுகள் சிக்கி 41 பேர் இறந்திருக்காங்க. ஆண், பெண், குழந்தைகள் இதெல்லாம் இறந்ததா வந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம். ரொம்ப துயரமான சம்பவம். இந்த சம்பவத்துல எதுக்காக இவருக்கு சம்மன் அனுப்புறதா நமக்கு கிடைச்ச தகவல் என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் 89 பேரை வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சிருக்காங்க சம்மன் அனுப்பி. இந்த விசாரணையில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பெயரை சொன்னதாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி, அந்த தேர்தல் பரப்புரை நடப்பதற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, போலீஸ் கிட்ட கண்ட்ரோல் எடுத்திருக்காரு. அதை பத்தி டீட்டெயில் நிறைய வாங்கியிருக்காரு. அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததா சொல்லப்படுது. அதே போல சில பர்டிகுலர் அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்தை சூஸ் பண்ணதா சொல்லப்படுது. அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி பாட்டில் எடுத்தது, ஆம்புலன்ஸ் போனது, இதெல்லாம் வந்து அவர் தான் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அதுல சில விஷயங்கள் வந்து சிபிஐக்கு எவிடன்ஸா கிடைச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களும் வந்து ஃபீல்டு விசிட் பண்ணி நிறைய என்கொயரிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலலாம் அந்த தரவுகள் எல்லாம் வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கிட்ட வந்து பல தரப்பட்ட கொஸ்டின் இது சம்பந்தமா கேட்க போறாங்க. ஸோ அது சம்பந்தமா செந்தில் பாலாஜி அழைக்கிறாங்க. இதுல வந்து இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை இது ஒரு திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்ப எலெக்ஷன் நடக்க போது, டேட் டிக்ளேர் பண்ண போறாங்க வர வாரத்துல சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன். இந்த சூழ்நிலையில இது செந்தில் பாலாஜி லாக் பண்ணுவாங்களோ அப்படின்றது திமுகவுக்கு திக் செய்தி மாதிரி தான் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேரு அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து அவருடைய வழக்கையும் வந்து ப்ராசஸ்ல இருக்கு, வழக்கு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் திரு நேரு மீது வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதியாம காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறது. இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. சோ இப்படி தொடர்ந்து வந்து திமுக அமைச்சர்கள் வந்து பிரச்சனையில மாட்டும் போது திமுக கட்சி வந்து ரொம்ப வந்து பயத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து ஆஜராக சொல்லி சிபிஐ சம்மன் அனுப்பி இருந்தது. பட் அவர் போக முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அவர் ஒரு 20 நாள் டைம் கேட்டும் கொடுத்ததா சொல்றாங்க. அதே நேரத்துல சென்னையிலேயே சிபிஐ அலுவலகத்துல நான் வந்து ஆஜராகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு சிபிஐ மறுத்ததாக சொல்லப்படுகிறது. அவருக்கு மீண்டும் இன்னொரு சம்மன், விஜய் அவர்களுக்கு இன்னொரு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. மார்ச் 15ஆம் தேதி வர சொல்லி. அவர் போகுவாரா இல்லையா என்பது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் போவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில சேர சொல்லி அவருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், பிரஷர் வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. சோ எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு முடிச்சு போட்டு பார்த்தா விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவார் என்று சொல்லப்படுகிறது. சார், என்டிஏவோட விஜய் சேர்ந்துட்டாருன்னா இதை திமுக எப்படி சார் பார்க்கும்? நல்ல கேள்விமா. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இப்ப என்டிஏக்குள்ள விஜய் சேர்றதுக்காக பவன் கல்யாண் மூலியமா, அதாவது ஆந்திரா துணை முதல்வர் அவர் மூலியமா பேசப்படுது, சொல்லப்படுது. மிகுந்த குழப்பத்துலதான் இருக்காருன்னு சொல்றாங்க விஜய். என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மதவாத கட்சியா வந்து இங்க இருக்கிற திமுக வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்த்து நம்ம மக்கள் வந்து, அதாவது தேசிய கட்சியை எதிர்த்து நம்ம மக்கள் எப்பவுமே ஓட்டு போடுவாங்க. அதே பர்செப்ஷனை சட்டசபை எலெக்ஷன்லயும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாரு. ஏன்னா ஏடிஎம்கே
டிஎம்கே அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கே வந்து ஜெயிச்சிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கும், அதனால அவங்க தோத்துருவாங்க அப்படின்றது வந்து பிளான். அதனாலதான் அவரு சூப்பரா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. எப்படி அப்படின்னா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. சோ அதோட வெளிப்பாடு தான் இப்போ அதோட தொடர்பா தான் நான் இப்ப சொல்றேன். என்ன அப்படின்னா சடனா வந்து பாத்தீங்கன்னா 4 முனை போட்டியா இருந்துச்சு. திமுக ரொம்ப தைரியமா இருந்தாங்க. ஏன் அப்படின்னா 4 முனை போட்டியாக இருந்தால், அதாவது திமுக கூட்டணி ஒரு பக்கமும் அதிமுக கூட்டணி ஒரு பக்கமும் விஜய் கட்சி ஒரு பக்கமும் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கமும் இருந்தால் இது திமுகவுக்கு சாதகமா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எல்லாமே விஜய் எடுத்துட்டு போயிடுவாருன்னு சொல்றாங்க. அப்போ திமுக ஈஸியா ஜெயிச்சிடும் சொல்லி ரொம்ப தெம்பா இருந்தாரு. அதனாலதான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வெளியே போயிட்டா பிரச்சனை வந்துடும், சிறுபான்மையர் ஓட்டு கிடைக்காது என்ற காரணத்துக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனையை முடிச்சிருந்தோம். இப்ப என்னடானா திடீர்னு வந்து விஜய் வந்து என்டிஏல சேர போறதா சொல்றாங்களேன்னு சொல்லி பயந்து போய் அவங்களோட பிஜேபி அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் போன் அடிக்கும் போது அவங்க ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், விஜய் வந்து பிஜேபிக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றதா சொன்னதா சொல்றாங்க. அது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் கிலியை ஏற்படுத்தி இருக்கு. சோ இது என்னடா இது வம்பா போச்சு அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. சோ என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில வர்றதுதான் தமிழக மக்களுக்கு நல்லது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட சார். திமுக கூட்டணி தொகுதி பங்கிடுவதில் வந்த பெருத்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக வந்தது பிறகு விசிகாவுக்கும் ரொம்ப குறைஞ்ச தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. அதே போல மறுமலர்ச்சி திராவிட கழகத்துக்கும் வந்து குறைஞ்ச தொகுதி தான் கொடுத்திருக்காங்க சார். சிபிஐ சிபிஎம் இவங்களுக்கும் குறைஞ்ச தொகுதி தான் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? சோ இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க பெரிய குழப்பமாவே இருக்கு. உதாரணத்துக்கு என்னன்னா இப்ப தேமுதிக வந்தது பிறகுதான் அங்க நிறைய பிரச்சனையா இருக்கு. 2021 கொடுத்த தொகுதியை விட கம்மியா கொடுப்பேன்னு சொல்லி திமுக தலைமை வந்து சொல்றதா சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர்கிட்ட தான் பேசணும். அதாவது எல்லாருமே இந்த சென்ஸ் எல்லா கட்சியுமே தமிழக முதல்வர்கிட்ட டைரக்டா பேச போறாங்க. ஏன்னா அவங்க ஒரு குழு வச்சிருக்காங்க டிஆர் பாலு தலைமையில. 5 நபர்கள் குழு. இந்த குழு கூட பேச சொன்னா இவங்க சொல்ற அந்த சீட்டர் லெவல வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. இதனால பெருத்த குழப்பமா இருக்காங்க. இப்போ தேமுதிக நேத்து வந்த கட்சி, இப்போ விசிகாவும் எம்டிஎம்கேவும் சிபிஐ அண்ட் சிபிஎம் இவங்க எல்லாம் கேட்கறதுக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாம கடந்த 3 தேர்தலா திமுகவோட பயணிச்சுட்டு வரோம். ஆனா தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்த கட்சி, அதுவும் அவங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 0.1% கீழே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு வந்து நீங்க 10 சீட்டு கொடுக்க போறோம், ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அவங்க இத்தனைக்கும் வெளியில இருந்து திமுக தலைமையை கடுமையா, அதுவும் குறிப்பா முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. சோ அப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு உள்ள வந்தவங்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது இவர் விசிகாக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 சீட்டு 2021 அவங்க பானை சின்னத்துல நின்னாங்க. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உங்களுக்கு 10 சீட்டு கொடுக்குறோம், அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நீங்க இதுல எங்க சின்னத்துல நில்லுங்க, உதயசீரன் சின்னத்துல நில்லுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேன்னு ஃபர்ஸ்ட்லயே வந்து டினை பண்ணாரு. இப்ப 7 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னோட சின்னத்தை நிரந்தரமாக்கணும் அப்படின்னா குறைஞ்சது டபிள்யூ இலக்க தொகுதியில நிக்கணும்னு சொல்லி விசிகா தலைவர் வந்து சொல்றாரு. அப்போ விசிகா தலைவர் 10 தொகுதி வேணும்ன்ற இடத்துல 7 தொகுதி கொடுக்குறதுலயே பெரிய பிரச்சனை இருக்கு. அவங்க கட்சிக்காரங்களுமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. தலைவரை நீங்க ஒத்துக்காதீங்க, நீங்க வந்து 10 தொகுதி கேளுங்க. தேமுதிகவோட குறைஞ்சு போயிட்டுமா, நம்ம 8% வந்து ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கி இருக்கோம். இன்னைக்கு நம்ம கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனா 1% கீழே இருக்கிற தேமுதிகக்கு இத்தனை சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாம அது இல்லாம ராஜ்யசபாவோட ஒரு சீட்டும் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இத்தனை வருஷமா அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு வரோம். சோ நமக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. குறிப்பா மறுமலர்ச்சி திமுக என்ன பாத்தீங்கன்னா டைரக்டாவே சொல்லிட்டாங்களாம், நீங்க வந்து 4 சீட்டு தரும், அந்த 4 சீட்லயே வந்து உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும். அங்க ஒரு பெருத்த கலோபுரம் வெடிக்குது. இன்னைக்கு தெரிஞ்சிடும். அதாவது மறுமலர்ச்சி திமுகவோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் 11 நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். மாலை 5:40 இந்த டைம்ல வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு கால் அவங்க தனித்து நிக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்க போறாங்களா, அதாவது மறுமலர்ச்சி திமுக தனியா நிக்கிறதுக்கு போறாங்களா அல்லது உதயசூரியன் கூட சின்னத்திலே நிற்க போறாங்களான்னு இன்னைக்கு மாலை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திரு வைகோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளோட இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. சோ அது தெரிஞ்சிடும். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4 சீட்டு கொடுத்ததுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. நான் சிபிஎம் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு குறைஞ்சது 8 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா உதிரி கட்சிகள் இவங்களுக்கு எல்லாமே வந்து சீட்டு கொடுக்கணும். ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வழியா காங்கிரஸ் முடிச்சிட்டோம்னு சொல்லி தெம்பா இருக்கிறது
குடும்பத்துக்குள்ள இது மாதிரி பல பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்கி இருக்கிறது. பயங்கர பிரச்சனையாவே இருக்கு, சொல்ல முடியாது. இங்க ஒரு பெரிய கலோபுரம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ எதுவுமே நம்ம கையில இல்ல, எதுவும் நடக்கலாம். அந்த கூட்டணியில இருந்து சில கட்சிகள் வெடிச்சு கொண்டு வெளியே வந்து தனியாக நிக்கலாம். அதனால எத்தனையோ அரசு அது வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, கூட்டணியில சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு வெளியில வந்தவங்களும் இருக்காங்க. சோ எம்டிஎம்கே என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சிடும். விசிகா ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. பட் திமுக என்ன சொல்லுது அப்படின்னா, 2021 கொடுத்த சீட்டுகளை விட கம்மியா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கூட்டணியில மக்கள் நீதி மையம் வேற வந்துச்சு. சாரி, அதை வேற சொல்லல. மக்கள் நீதி மையத்துக்கு 2 சீட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுவுமே வந்து உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும்னு சொல்லிட்டாங்களா. அவர் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம திரு ஏவா வேலு கிட்ட எல்லாம் பேசினதா சொல்லப்படுது. அவரோட குமுறலை கொட்டப்பட்டதா சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, நாங்க எங்களுக்கு டார்ச் லைட் சின்னமே தேர்தல் கமிஷன் கொடுத்துட்டாங்க, நாங்க டார்ச் லைட்ல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா திமுக தலைமை என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களோட கவுண்ட் போன 2021 170 சீட்ல நின்னாங்க. அதையே 170 இந்த வாட்டி நிக்கிறதுக்காக முக்கியமா கூட்டணி கட்சிகள் எல்லாமே உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொல்லி அவங்க நிர்பந்திக்கிறதா தான் சொல்லப்படுது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் அவரு வந்து 170 சீட்ல உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும் அப்படின்னா, பெரும்பான்மைக்கான சட்டசபையில வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 118 சீட் பிளஸ் தேவை. ஒரு கால் தொங்கு சட்டசபை அமைந்தால் சென்ட்ரல்ல இருக்கும் பிஜேபி வந்து ஆட்டத்தை கையில் எடுத்து பேயாட்டம் ஆடுவாங்க, நமக்கு தான் இழப்பு அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற கூட்டணி கட்சிகளை எல்லாரையும் வந்து மிரட்டி பயமுறுத்தி பிஜேபின்னு சொல்லியே திமுக தான் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் வருகின்ற நாட்களில் தெரிந்துவிடும், பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். இந்த நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் நேர்மையாகவும் தெளிவாகவும் பதில்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். HK's வாய்ஸ் நேயர்களே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அதை கமெண்ட்ஸா போடுங்க. சோ இது வந்து ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களோட நிகழ்ச்சியில தொடர்ந்து இன்னும் மெருகேற்றுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹரி. நன்றி.